ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஆர்பி, அதாவது பள்ளி கல்வித்துறையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 2 நடந்து வந்து பார்த்திங்கன்னா 4% பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பள்ளி கல்வித்துறை மூலமாக நடத்தப்பட்ட டெட் பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 94% வருங்கால ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெறலை. இதுக்கு காரணம் 149 ஜியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய தலைவர்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த தகுதி தேர்வு மூலம் மட்டும்தான் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து வலியுறுத்தியிருக்காங்க. இதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு வேலை பள்ளிக்கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக செயல்படலை அப்படின்னு காரணத்தை காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அண்மையில் நடந்த டெட் பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா பல்வேறான அவுட் ஆஃப் சிலபஸ், அதாவது ஆன்சரே பண்ண முடியாத அளவு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி மாணவர்கள் மத்தியும் தேர்வர்கள் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ அரசியல் தலைவர்களும் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த அளவுக்கான கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரே எக்ஸாம் வச்சா அதோடு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்ல, ஈஸியாக வேலைவாய்ப்புகள் மக்கள் மத்தியில் நிறைய இல்லாமல் வந்து இருக்கிறதுனால இப்போ வந்து நியமன தேர்வு ஒன்றுன்னு வச்சா இதுக்கே 6% தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, அதில் போனால் 2% பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்தந்த தலைவர்கள் வந்து கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்காங்க. தேர்வர்களும் நிறைய பேர் குமரிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை ஒழுங்காக செயல்படாததுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவுட் ஆஃப் சிலபஸ் கேள்வி கேட்டது தான் இதோட முக்கியமான கேள்வின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து தான் கேள்விகள் வந்திருக்கு, அதனால் எங்களால் ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது இந்த 149 ஜியோ வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுங்கள், இது இல்லைன்னா ஈஸியாக மாணவர்கள் வந்து பயம் இல்லாமல் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பட் இந்த எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே. இதில் ஏதாவது ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கான நல்ல முடிவுகளை வெயிட் பண்ணி நம்ம தான் பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றம் ரொம்ப நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றத்துலேயே இருக்குது இந்த டெட் பேப்பர் 2 இதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியிலையுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சலசலப்புகளை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. நம்ம இதுக்கு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தகுதி தேர்வு மூலம் மட்டுமே பணி அமர்த்தப்படணும், நியமன தேர்வு வந்து பார்த்திங்கன்னா வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பல்வேறான அரசு தலைவர்களும் வலியுறுத்தியிருக்காங்க. இப்போது போராட்டங்கள்லாம் வலுப்பெறுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே. இது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 149 ஜியோ வந்து நியமன தேர்வு வந்து ரத்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியாது நண்பர்களே. ஆனாலும் ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம், ஒருவேளை நியமன தேர்வு வந்து ரத்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே.